ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு அடுப்படி. இன்னைக்கு நம்ம எக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். நம்ம நார்மலாக சிக்கன் 65 வீட்டில் செஞ்சு பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம எக்கு வச்சு எக் 65 செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முட்டை 6, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் 65 பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைங்களை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு பவுலில். அது இப்போ நல்லா நம்ம எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா அடிச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த பவுல்ல அதுல இந்த முட்டையை ஊத்திக்கலாம். இத நான் அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். அந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாங்க. ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த முட்டையை இதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். அது நல்லா வெந்துடட்டும். மூடி போட்டு 10 மினிட்ஸ் அதை வேக விட்டுடலாம். 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு லைட்டாக அமுக்கி பாருங்க. எதுவும் ஒட்டலை, வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக அறுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ஓரமெல்லாம் நம்ம நல்லா கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா ஒரு தட்டுக்கு அப்படியே கவுத்தி விட்டுருக்கு. இப்போ நான் மேலே ஒரு தட்டு தட்டிருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துடலாங்க. நல்லா வெந்திருக்குங்க முட்டை. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன கியூப்ஸாக அறுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா வெட்டிக்கங்க. வடசட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம அந்த கியூப்ஸை அந்த மசாலா டிப் பண்ணி அப்படியே போட போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் போடலாம். எக் 65க்கு மசாலா இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா, ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும்,
பேஸ்ட்டு, பெப்பர் பொடி, கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க. X65 மசாலா, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா லேசா தண்ணி ஊத்திக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பதத்துக்கு பிணைச்சுக்கங்க. கடைசியா இதுல கொஞ்சம் லெமன், ஒரு 10 drops லெமன் ஊத்திக்கங்க, ஒரு அரை லெமன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கியூப்ஸ் அப்படியே ஒன்னொன்னா போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். டேஸ்டியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.